அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில புரலாப்ஸ் யூட்ரஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது கர்ப்பப்பை அடி இறங்குதல், அதை தான் பார்க்க போறோம். இது என்னென்ன காரணத்தால பெண்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறதையும், இதுக்கு ஆரம்ப நிலையிலன்னா இது வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, குணப்படுத்தலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மெயின் ரீசன் என்ன காரணத்தால கர்ப்பப்பை அடி இறக்குதல், புரலாப்ஸ் யூட்ரஸ்க்கு காரணம் என்ன? கண்டிப்பா. பொதுவா பாருங்கம்மா, இந்த கர்ப்பப்பை அடி இறக்கம் புரலாப்ஸ் யூட்ரஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பியூர்பரல் பீரியட் அப்படிம்பாங்க. குழந்தை பெத்து ஏறக்குறைய 6 வாரத்துல இருந்து 12 வாரம் வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்றது எடுக்க சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 6 வீக்ஸ் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 6 வீக்ஸ் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கான ஒரு ரீசனா அது சொல்லப்படுது. அதுக்கும் மேல ரெஸ்ட் எடுக்கலனா கூட பரவாயில்ல, வெயிட் தூக்கிடுவாங்க, பெருசா வெயிட் தூக்கிடுவாங்க. அந்த வெயிட் தூக்குறது சட்டுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொலாப்ஸ் வரும். அந்த ப்ரொலாப்ஸ் வர்றது இப்ப குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொலாப்ஸ் வருமா? இல்ல, ஆல்ரெடி ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தொப்புள் ஹெர்னியா, அதாவது அம்பிளிக்கல் ஹெர்னியா பண்ணிருக்கலாம், இல்ல இங்குனல் ஹெர்னியா, தொடை இடுக்குல அந்த ஹெர்னியா பண்ணியிருந்தா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில், இந்த வயிற்றினுடைய சதை பகுதி வீக்னஸ்னாலே வர்றது உண்டு. சி செக்ஷன் பண்ணவங்க ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா சாலிடா நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமே ஆகலைங்க, ஆனா எங்களுக்கு ப்ரொலாப்ஸ் இருக்கு இப்படின்றது ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் வர்றது உண்டு. அது எதனா ரேர் தான். அது எதனால அப்படின்னா எக்ஸசிவ் ஒபிசிட்டி, முக்கியமா அப்டம்னல் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது, யூட்ரைன் லிகமெண்ட், இந்த ஒவரியன் லிகமெண்ட், இந்த மாதிரி கர்ப்பப்பையினுடைய சதை பகுதியில வீக் ஆகிறது, இதுவும் ப்ரொலாப்ஸ்க்கு ரீசன். சரி, இப்ப இந்த ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு, இதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? இதுல 4 டிகிரி இருக்குமா. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி அப்படின்றது கியூர் பண்ண முடியும். கருவாய் மட்டும் இறக்கம் கொடுக்கறது, கருவாய்க்கு கொஞ்சம் 1 இன்ச் மேற்பகுதி இறக்கம் கொடுக்கறது, கர்ப்பப்பையினோட பகுதி இறக்கம் கொடுக்கறது, கர்ப்பப்பையே முழுசும் பாத்தீங்கன்னா பெரி மாதிரி கீழே தொங்குறது. இதுல அந்த 3வது 4வது டிகிரிக்கு பாத்தீங்கன்னா பெருசா கியூர் அப்படின்றது கிடையாது, நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி அப்படின்னா அதை சாலிடா குணப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிறப்புறுப்புல இவங்களுக்கு ஒரு உருண்டையா ஏதோ வெளியே அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆமா. அப்புறம் வெள்ளைப்படுது, நீர் கசிவு மாதிரி இருக்கலாம், இல்ல அடிக்கடி சிறுநீர் கூட கசியலாம். இதெல்லாம் ஆரம்ப நிலை அறிகுறிகள். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆனா வலி எல்லாம் எதுவும் இருக்காது, வலி வேதனை எல்லாம் இருக்காது. சிலர் யூரின் போகும்போது கூட பிரஸ் பண்ணிட்டு யூரின் போவாங்க. உடல் பருமனால இது வரலாம். ஓவர் வெயிட் தூக்குற ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, அதனாலயும் வரலாம். உடல் பருமன் இல்லாதவங்களுக்கு இது வந்திருக்கு, ஒபிசிட்டியே கிடையாது, ஆனா அவங்களுக்கும் இது ரேரா வந்திருக்கு. அப்ப அவங்க வெயிட் தூக்கி இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு அந்த இடுப்பு சதை வலுவிழந்து அதனால கர்ப்பப்பை அடி இறங்குதல் நடந்திருக்கலாம். ஆமா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்னஸும் ஒரு காரணம் தான் மெயின். ஏன்னா அன்னோன் ரீசன் அப்படின்னா மத்த இது எல்லா சிம்டம்ஸ் பார்த்தாலும் ஒண்ணு இல்லை, ஆனா இது இருக்கு, புரலாப்ஸ் யூட்ரஸ் இருக்கு. அப்போ அந்த காரணத்தால தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல மேரிடு ஆஃப்டர் டெலிவரி அப்படி எல்லாம்ன்றது சர்வசாதாரணமான மல்டிபிள் பிரெக்னன்சிஸ், ஃப்ரீக்வென்ட் டெலிவரிஸ், நிறைய குழந்தைகள் மகப்பேறு இருந்தவங்களுக்கும் வரலாம், அவங்களுக்கு வராதையும் இருக்கு. அதே போல இப்பதான் டீனேஜ் வயது 20 அந்த பெண்ணுக்கும் கர்ப்பப்பை அடி இறங்குதல் இருக்கு, புரலாப்ஸ் யூட்ரஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா வித்தவுட் சர்ஜரி நம்ம கியூர் பண்றதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு, டயட் இருக்கு, ஃபாலோ பண்ணா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இது 3rd and 4th போது தான் உங்களுக்கு 2 டைப். ஒண்ணு உள்ள இழுத்து அவங்களோட வயது, அவங்களோட திருமணம் ஆச்சா ஆகலையா, என்ன ரீசன், அதை பொறுத்து உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கணும், இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னா அதை உள்ள இழுத்து வச்சு சர்ஜரி பண்றது. இதே ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேல உங்களுக்கு அடி இறங்குதல்னா உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. அது 3rd and 4th ஸ்டேஜுக்கு தான் அது ஆரம்ப நிலை. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்னா வித்தவுட் சர்ஜரி மெயின்டைன் பண்ணிக்க முடியும், ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு புரலாப்ஸ் யூட்ரஸ் பத்தி சொல்றோம். இதே போல நிறைய பேருக்கு புரலாப்ஸ் ரெக்டம் இருக்கும், இது ஆண் பெண் இருப்பாளருக்குமே இருக்கலாம். இந்த பிரச்சனை புரலாப்ஸ் யூட்ரஸ் கூட மலச்சிக்கல்னாலையும் வரும். புரலாப்ஸ் ரெக்டம் மலச்சிக்கல்னால தான் வருது. அதனால ஒவ்வொரு நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு டிசீஸை பத்தி பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.
அன்னை மரியே வாழ்க.